குருநேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம உட்காண்டிருக்கிற ஸ்தலம் ரொம்ப ரொம்ப பழமையான ஆதி காமாட்சி சமேத திரு நீலகண்டேஸ்வரர் கேது ஸ்தலம். போரூரில் இருக்கிற ஒரு நவகிரக ஸ்தலத்தில் இது கேது ஸ்தலம். ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவிலில் என்ன விசேஷம், இதோட ஸ்தல புராணம், அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கோவிலோட அர்ச்சகர் வைத்தியநாதன் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் மாமா. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த கோவில் பற்றி எங்களுக்கு சொல்கிறதுக்கு உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். எவ்வளோ பழமையான கோவில், இந்த கோவிலோட ஸ்தல புராணம்? அதாவது அருள்மிகு ஆதி காமாட்சி சமேத திருநீலகண்டேஸ்வரர் ஆலயம். இது போரூர்லேருந்து குன்றத்தூர் வரோம் இல்லையா, அதில் இடையில பாய்க்கடை முகலிவாக்கம் பாய்க்கடைக்கு அடுத்த ஸ்டாப்பில் கருகம்பாக்கங்கிற ஊரில் இருக்குது இந்த ஸ்தலம். இது 1200 வருடம் பழமையான ஸ்தலம். இங்கே என்ன விசேஷம்னா, இங்கே சுவாமியே கேதுவாக இருக்கார். இங்கே ஆழகாலம் விஷம் சாப்பிட்டதுனால திருநீலகண்டேஸ்வரன் பேர் சுவாமிக்கு. அதனால் பாம்பனுடைய தலை தான் லிங்க வடிவத்தில் பானமாக இருக்கார். ஏன்னா பாம்பனுடைய தலை தான் கேது பகவான், வால் பகுதி ராகு. அதனால் ராகு குன்றத்தூரில் இருக்கார். அதனால் இங்கே சுவாமியே தான் தனி சன்னதி. கேது பகவானுக்குன்னு தனி சன்னதி கிடையாது, சுவாமியே தான் இருக்கார். லிங்க வடிவத்தில் எல்லா சிவலிங்கமும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பானமாக இருக்கார். ஆவடையாரில் வேஷ்டி போட்டிருக்கோம் இல்லையா, ஆவடையாரில் பாம்பு உடம்பு சுற்றி தண்ணி ஊற்றுற இடத்துல வால் பகுதி முடிகிறது. அதனால் கேது பகவான். கேதுக்கு அதிபதி விநாயகர். அதனால தான் இங்கே விநாயகருக்குன்னு தனி சன்னதி கிடையாது. உள்ளேயே நம்ம மகாமண்டபத்துக்குள்ளேயே விநாயகர் இருக்கார். விநாயகரை பார்த்துட்டு தான் நம்ம சுவாமியே பார்க்க முடியும். கேது பகவான் நீலகண்டேஸ்வரர், அவரே கேது பகவான். அதுபோல் அதிதேவதை சண்டிகேஸ்வரர் கேது பகவானுக்கு. அதனால் சண்டிகேஸ்வரர் வெளி பிரகாரத்தில் தண்ணி ஊற்றுற இடத்துல தான் சண்டிகேஸ்வரர் இருப்பார். ஆனால் இங்கே உள்ளேயே இருக்கார். அவங்க முருகன் கிடையாது இங்கே. அதனால தான் இங்கே முருகன் கிடையாது. முதல்ல அவதரித்த ஆதி காமாட்சி திருநேத்திரதாரி அபயகரகஸ்தர் நின்ற கோலத்தில் ஒரு 5 அடி உயரத்தில் அம்பாள் இருக்கா. தெற்க பார்த்து தான் அம்பாள் இருக்கா. அதனால தான் முதல்ல நம்ம வரும்பொழுதே அம்பாளை பார்த்துட்டு தான் உள்ளே வரா மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆதி காமாட்சி திருநேத்திரதாரி. அம்பாளுக்கு திலகம் வச்சிருக்கிற இடத்துல ஒரு கண் இருக்குது. கீழே ஸ்ரீ சக்கரத்தில் பிரதிஷ்டை. ராகு கேது அம்சம் அம்பாள், யமபயம் போக்கக்கூடியவள். அதனால் அதுக்கு பக்கத்தில் காலபைரவரும் உள்ளே தான் இருக்கார். இந்த வெளி பிரகாரத்தில் கோஷ்ட தேவதைகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பாலவிநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்கை, இந்த மாதிரியான இதெல்லாம் இங்கே கிடையாது. எல்லாமே உள்ளுக்குள்ளே தான். எல்லாமே வெளியில் நாகராஜர் சன்னதியும் நவகிரக சன்னதியும் தான் வெளியில். மற்றபடி எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கார். இது ரெண்டாவது. இந்த மண்டபம் நம்ம உள்ளே இருக்கிற மண்டபம் மாத்திரம்தான் 1200 வருஷம். மற்றதெல்லாம் இப்போ புதுப்பிச்சுன்னு இருக்கோம். அது மாதிரி பார்த்தெல்லாம் இங்கே காஞ்சி மகா பெரியவர் 60 வருஷத்துக்கு முன்னாடி 10 நாள் தங்கி பூஜை பண்ண ஸ்தலம். ஏன்னா காமாட்சி எங்கே இருக்காளோ அங்கே பெரியவா இருப்பாங்கிற ஒரு ஐதீகம். அதனால் மகா பெரியவர் ஒரு 10 நாள் தங்கி பூஜை பண்ண ஸ்தலமாகவும் இருக்குது. இதே மாதிரி சுவாமி கேது பகவானாக இருக்கிறதுனால தடைகளை நீக்கக்கூடியவர். திருமணத்தடை, குழந்தை, வேலை, தொழில், உடம்பு சரியில்லை, வீடு கட்டணும், இது மாதிரி நிறையா இந்த தடைகள் இருக்கிறவா இங்கே அப்போ அர்ச்சனை, கொள்ளு தீபம் இதெல்லாம் போட்டால் விசேஷம். அதே மாதிரி நம்ம எல்லா நாளும் இங்கே பண்ண முடியாது. அதனால் இவருக்கு உகந்த நாள் கேது பகவானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. யமகண்டம் நேரம் யமகண்டம். அந்த நேரத்தில் இங்கே எல்லா செவ்வாய்க்கிழமையும் பிரதி செவ்வாய்க்கிழமையும் இங்கே பரிகார ஹோமம் நடக்கும். அந்த ஹோமத்தில் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 கொள்ளு தீபம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த 9:10 அந்த யாருக்கு பிரச்சனை இருக்கிறவா இந்த ஸ்தலத்தில் இருக்கணும். அதுக்காக இந்த ஆமாம் யமகண்டத்தில். ஏன்னா ராகு ராகு காலம், இவருக்கு யமகண்டம். அதனால தான் பார்த்தேன்னா இந்த நவகிரகத்திலேயே எல்லா கிரகத்துக்கும் நாள் இருக்குது. ராகுக்கும் கேதுக்கும் தான் நாள் இல்லை. 1.5 மணி நேரம் டெய்லி ராகு காலம் யமகண்டம் வருது. இங்கே கேது பகவான் தடைகளை நீக்கக்கூடியவர். அவருக்கு செவ்வாய்க்கிழமையில் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி ராகு பகவான் சிக்கலை போக்கக்கூடியவர்.
அதனால் அவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை 4:30 உத்தமம் அவருக்கு போய் பண்ணுறது. இதில் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வியாழக்கிழமை யமகண்டத்தில் காலையில் 6 to 7:30 யமகண்டத்தில் பாலாபிஷேகம் பண்ணுறோம். அதுவும் தடைகளுக்காக தான். திருமண தடை இந்த மாதிரியான தடைகளுக்கு யமகண்டத்தில் பண்ணினா விசேஷம்னு சொல்லிவிட்டு 6 to 7:30 அதாவது 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் யமகண்டம் வியாழக்கிழமை. அந்த நேரத்தில் வந்து பால் யாரெல்லாம் வாங்கிட்டு வராலோ ஒன்று 6:45க்கு அபிஷேகம் பண்ணுவோம் இங்கே. 6:45லேருந்து 7, 7:30க்குள்ளே முடிஞ்சிடும். அதனால் அதுலேயும் வந்து கலந்துட்டா நல்ல விசேஷமாக எல்லாம் பலன் நடக்கிறது. அதே மாதிரி இங்கே வந்து சுவாமியே கேதுவாக இருக்கிறதுனால கேது பகவானே வழிபட்ட ஸ்தலமாகவும் இருக்குது. அந்த மகாமண்டப தூணில் பார்த்தேன்னா தெரியும். கேது பகவான் இருகரம் கூப்பி சுவாமியை எதிரில் உள்ள தூணில் சாமி இருப்பார். அவரை கையை கூப்பி வழிபடுற மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் சுவாமியே இங்கே கேதுவாக நம்ம வழிபட்டு பண்ணுறோம். அதே மாதிரி அந்த கேது பகவான் சுவாமியும் வழிபடுற மேலே அந்த கூரை இருக்கு இல்லையா, அதில் வந்து சந்திரனை விழுங்குற மாதிரி பாம்பு இருக்குது. அது வந்து காலசர்ப தோஷம் போக்குறதுக்கான ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் இவளுடைய ஸ்பெஷல்னு பார்த்தேன்னா ஸ்கின் ப்ராப்ளம், இந்த டிப்ரெஷனாக இருக்கிறவா, இந்த மாதிரி எல்லாம் இவெல்லாம் வந்து காலசர்ப தோஷம், இந்த 3ம் வந்து விசேஷமான ஒன்று. மற்றபடி தடைகள்னால் எல்லா தடையும் இதுதான் அப்படின்னு கிடையாது. எல்லா திருமண தடை, குழந்தை, வேலை, தொழில், உடம்பு சரியில்லை, வீடு கட்டணும், புதுசாக பைசாலாம் இருக்குது வீடு கட்டணும், அப்படிலாம் இருக்கிறவாலாம் இங்கே வந்து அந்த செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஒரு 5 வாரம் இந்த யமகண்ட நேரத்தில் 2 கொள்ளு தீபம் அர்ச்சனை பண்ணிட்டு போனால் விசேஷமாக நடக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து தல விருட்சம் வந்து வில்வம். ஏன்னா இவருக்கு தர்ப தான் இருக்கணும், ஆனால் இங்கே வந்து தல விருட்சம் வில்வமாக தான் இங்கே இருக்குது. மற்றபடி கல்வெட்டெல்லாம் கிடையாது. இதெல்லாம் மீன் மாதிரி இருக்கே மாமா, ஒருவேளை பாண்டிய காலத்துல அந்த தொண்டை மண்டலம் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இது. குரு சிறு நில மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அதனால அந்த மீன்லாம் வந்து அது அந்த இதுக்காக தான் அந்த இது இருக்குது. மற்றபடி அங்கே தேல் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் வந்து விஷக்கடிகள், இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் இங்கே வந்தால்னா அடிக்கடி அது நாங்கள் கொடுக்குறதே அபிஷேக விபூதி தான். பொதுவாக அவருக்கு பண்ணின அபிஷேக விபூதி தான் எல்லாருக்குமே வரவாளுக்கு அத்தனை பேருக்கும் தரும். அந்த அபிஷேக விபூதி இந்த ஸ்கின் ப்ராப்ளமெல்லாம் இருக்கிறவா அந்த அபிஷேக விபூதி வாங்கி மேலே எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அதில் தடவிண்டே வந்தால்னா நாள்பட அப்படியே குறையும். கண்டிப்பாக இது அனுபவத்தில் பார்த்தது. அது மட்டும் இல்லாமல் ஆமாம், தல விருட்சம் வில்வம். அதே மாதிரி வன்னி மரம் இருக்குது. வன்னி மரம் ரொம்ப விசேஷம். ஏன்னா சனி பகவானுக்கு உகந்தது வன்னி மரம். அதனால் வன்னி மரம், வில்வ மரம், துளசியும் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை உள்வாங்கி நமக்கு திரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது இந்த வில்வம், வன்னிமரம், துளசி, இந்த 3ம். அதனால் வந்து இது வந்து எப்படின்னா காலையில் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே நம்ம அந்த வன்னி மரத்தை 21 தடவை சுற்றி வந்து நம்மளுடைய நம்ம குறைகள் என்ன இருக்கோ அதை நினச்சிட்டே சுற்றி வந்து எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வன்னி மரத்தில் வேண்டினாலே ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. வன்னி மரம் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை உள்வாங்கி அதை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது வந்து வில்வம், வன்னி. அதனால் நம்ம ஆலயத்தில் வந்து வன்னி மரம் விசேஷமாக இருக்குது. இது இல்லாமல் பிரதோஷம், பௌர்ணமி, பிரதோஷம்லாம் இப்போ எல்லாம் விசேஷமாக நடக்கும். சங்கட சதுர்த்தி, அதே மாதிரி காலபைரவருக்கு வந்து தேய்பிர அஷ்டமி விசேஷமாக அபிஷேகம், மகா அபிஷேகம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு சாயங்காலம் அபிஷேகம் நடக்கும். இது இல்லாமல் பங்குனி உத்திரம், புஷ்பாஞ்சலி, அம்பாளுக்கு கிட்டத்தட்ட அம்பாள் ஹைட்டு இந்த இது வரைக்கும் உதிரி புஷ்பத்தாலேயே அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவோம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு. ஆமாம், சாயங்காலத்தில். அதுபோல் பாலபிஷேகம் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு பாலபிஷேகம் காலையில் நடக்கும். சாயங்காலம் திருக்கல்யாணம், சுவாமிக்கு அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். சிவராத்திரி வந்து வெகு விமர்சையாக இருக்கும். ஏன்னா எல்லாம் நிறையா ஊர்லேருந்து வருவா இங்கே. ஏன்னா கேது ஸ்தலங்கிறதுனால எல்லோரும் வந்து பார்த்துட்டு போவா. அது ஒன்று இங்கே சிவராத்திரி விமர்சையாக இருக்கும். மற்றபடி செவ்வாய்க்கிழமை எல்லா செவ்வாய்க்கிழமையும் ஹோமம் இருக்கும். இந்த வியாழக்கிழமை பால் அபிஷேகம். மற்றபடி என்ன ஃபங்க்ஷன் இருக்கும் முருகன் சம்மந்தப்பட்டது இல்லைங்கிறதுனால நம்ம பண்ணுறதில்ல. மற்றபடி எல்லா ஃபங்க்ஷனும் இங்கே வந்து அவளுக்குடைய இது என்ன இருக்கோ அத்தனையும் இங்கே விமர்சையாக நடந்துருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்க்குற மற்ற எல்லா ஊரில் இருக்கிறவாலும், ஏன்னா நவகிரக ஸ்தலம்னா அங்கே தான் போகணுங்கிறது இல்லை, நம்ம போரூர் சுற்றியே நவகிரக ஸ்தலம் இருக்குது. ஸோ இங்கே வந்து சேவிக்கணும், எந்தெந்த மாதிரி பக்தர்கள் வரலாம், அவங்களுக்கு இருக்கிற என்னென்ன குறை போகணும்னு நீங்கள் எங்கள் வியூவர்ஸ்க்கு சொன்னேன்னா இந்த கோவில் இன்னும் நிறைய நல்லா பிரசித்தமாகணும்னு எங்களோட பிரார்த்தனை.
நீங்க சொன்னேன்னா அவ வந்து இங்க அதாவது இது வந்து கேது பகவான் பொதுவாக தோஷம், கேது பகவான்கிட்ட போனால் தோஷம் பிடிச்சின்னு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி வச்சதுனால இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்கா. ம். பட் ஆனால் நம்ம வந்து எல்லா சுவாமியும் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம வரணும். இது வந்து தடைகளை பொதுவாக தடைகள் எந்த தடையாக இருந்தாலும் இப்போ திருமணமே எல்லாமே இருக்குது, பண வசதி இது இருக்குது, ஜாதகம்லாம் நல்லா இருக்குது, ஆனால் திருமணம் கைகூட மாட்டேங்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவா வரலாம். அதே மாதிரி கல்யாணமாகி நாள்பட குழந்தை இல்லாதவாலும் இங்கே வரலாம். பொதுவாக வேலையே கிடைக்கல, ஒரு படித்து ரொம்ப நாளாக வேலையே கிடைக்கல அப்படிங்கிறவாலும் வரலாம் இங்கே. அது மாதிரி எந்த ஒரு தடைகள் வந்து நம்ம வந்து இந்த தடையெல்லாம் கிடையாது, உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவாலும் கண்டிப்பாக வந்து பண்ணால் நம்பிக்கையோடு வந்தால் நல்லா நடக்கிறது. அது நான் கண்கூடாக பார்த்துன்னு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக இந்த இடத்துல தலத்தில் பூஜை பண்ணுறேன். என்னோடய அனுபவத்தில் வந்து நிறையா பேரை பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறது. சுவாமி அம்பாள் மேலேயும் நம்பி வந்தால் கண்டிப்பாக நடக்குது. மற்றபடி நம்ம இதுக்கு தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. சாதாரணமாகவும் இந்த கோயிலுக்கு வரலாம். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு இந்த யமகண்டத்தில் வழிபாடு நம்ம செய்யும்பொழுது, ஏன்னா அவருக்கு உகந்த நேரம் யமகண்டம்ங்கிறதுனால அந்த டயத்தில் நம்ம வழிபாடு செய்யும்பொழுது நமக்கு இன்னும் அதிகமான ஒரு நமக்கு வந்து பலன் கிடைக்கிறது. ஸோ இது அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை வந்து ஹோமமே பண்ணுற காரணம் எதுக்குன்னா, இப்போ 1.5 மணி நேரம் நாங்கள் இங்கே உங்களை உட்கார வைக்கணும்னா எப்படி உட்கார வைக்கிறது அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஹோமமே பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் அந்த டயத்தில் 1.5 மணி நேரம் அந்த செவ்வாய்க்கிழமை இங்கே இருந்து நம்ம பிரசாதம்லாம் வாங்கி இது பண்ணிட்டு சாப்பிட்டு சாமியும் அம்பாளையும் வழிபட்டு போனாலே நல்ல பலன் இருக்குது. அதுக்காக தான் இங்கே இதை பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாருமே வரலாம். இவா தான் வரணும், அவா தான் வரலாம்லாம் கிடையாது. சாதாரணமாக ஆமாம், பிரச்சனை இருக்கிறவா வந்தால் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுது. சாதாரணமாகவும் வந்து சாமி எல்லா கோயில் மாதிரியும் நம்ம சாமியை வழிபட்டு போகலாம். அதுவும் ஆனால் அம்பாள் வந்து ரொம்ப 2 பேருமே இதுதான். அம்பாள் வந்து இன்னும் ஏன்னா நம்ம பார்க்கும்போதே அம்பாளை தான் பார்க்குறோம். அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா சாமியை தேடுவா, கேது பகவான் எங்கே இருக்குதுன்னு. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் விநாயகரை பார்த்துட்டு, சுவாமி கேது பகவான் நீலகண்டேஸ்வரர் அவரையும் பார்த்துட்டு, அம்பாளை பார்த்துட்டு அப்படியே நம்ம நந்தி வழியாக அந்த சைடு வெளில வந்தோம்னா கால சர்ப்பதோஷம் நம்ம விட்டு போகிறதாக ஒரு ஐதீகம் இங்கே இருக்குது. கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறது. மற்றபடி நீங்கள் எல்லா கோயிலுக்கும் எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி வரலாம். இந்த ஆறு தான் வரணும் கிடையாது, எல்லாருமே வரலாம், வந்து தரிசனம் பண்ணலாம். ரொம்ப கோவிலுக்கும் வரலாம். ரொம்ப பழமையான கோவில். வந்தவங்க எல்லாருமே இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னாங்க அவங்களுக்கு நல்லா இங்கே வந்து நிறைய அவங்களுக்கு மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த கெருங்கம்பாக்கம்ல இருக்கிற ஆதி காமாட்சி சமேத திருநீலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யமகண்டம் டைமில் வந்து கலந்துக்கங்க, இல்லாட்டி இந்த கோவிலை வந்து தரிசிச்சுட்டு போங்க. ரொம்ப பழமையான கோவில். அதே மாதிரி நம்ம கும்பகோணம் தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா சென்னையிலேயே நவகிரக ஸ்தலம் எல்லா இடத்துலையும் இங்கே இருக்குது. ஞாயிறு வந்து கொளப்பாக்கம் சூரியன், இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் கொளப்பாக்கத்தில் ஞாயிறு. திங்கள் வந்து சோமமங்கலம், அதாவது குன்றத்தூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரம். நம்ம அங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு குன்றத்தூர்லேருந்து 8 கிலோமீட்டர் சோமமங்கலம், அங்கே வந்து திங்கள். அதே மாதிரி செவ்வாய் வந்து அங்கே வைத்தீஸ்வரன் பூந்தமல்லியில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் வந்து செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலம் அது. அதே மாதிரி புதன் வந்து கோவூரில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலம். புத பகவானுக்கு படிப்புக்கு அது மாதிரி இது பண்ணலாம். அது மாதிரி குருவுக்கு வந்து போரூரில் உள்ள ராமநாதேஸ்வரர், அங்கே ஒரு விசேஷம் என்னென்னா ராமேஸ்வரம் போக முடியாதவா இங்கே வந்து குருஸ்தலத்தில் வந்து நம்ம கால் பதிச்சாலே போகிறோன்னு அப்படிங்கிற ஒரு ஐதீகம். ஏன்னா ராமர் வந்து கால் பதிச்ச இடம். அதனால் ராமேஸ்வரம் போக முடியாதவா இங்கே போரூர் குருஸ்தலத்தில் போயிட்டு வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து மாங்காடு வல்லீஸ்வரர் சுக்கிரன். சனி பகவான் பொழிச்சலூரில் பம்மல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொழிச்சலூரில் சனி பகவான் அங்கே இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கிறவர். குன்றத்தூரில் பஸ் நிறுத்தம் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே பெரிய குளம், அது பக்கத்துலேயே கோயில் இருக்குது. அதே மாதிரி கேது ஸ்தலம் நம்ம கெருகம்பாக்கம். இந்த இந்த கும்பகோணம் போக முடியாதவா இங்கே வந்து இந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போய் நல்ல விசேஷமாக நல்ல அதுவும் இப்போ ரொம்ப வெகு விமர்சையாக எல்லா ஸ்தலத்துலேயும் எல்லா விதமான ஃபங்க்ஷன் நடக்கிறது. அதனால் நம்ம நல்ல பலன் பெறலாம். ஓகே மாமா, ரொம்ப நன்றி மாமா. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட நேயர்களுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம கோயிலுடைய டைம் வந்து காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், மாலை வந்து 4:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நம்மளுடைய கோயில் டைம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து நம்ம
இது என்ன உங்களுக்கு தேவையோ பரிகாரம் அது இது எல்லாம் பண்ணியிருக்கலாம். சாதாரண வழிபாட்டுக்கு கூட அந்த 7 மணிலேருந்து காலை 11 மணி, ஈவினிங் வந்து 4:30லேருந்து 8 மணி வரைக்கும் வரலாம். ஷூர் மேம். ரொம்ப நன்றி. ஆமாம்.